சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்ட் யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்பெடட் வரேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில்ஸ் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நீங்கள் ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, அதாவது நல்ல காலேஜஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் மூலியமாக நீங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், சரியா? அதே மாதிரி காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு டிசிஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்துருக்கிறோம். அதாவது எல்லா பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆசை என்ன அப்படின்னா, நம்ம மார்க் குறைவாகவே எடுத்திருந்தாலும் சரியா சார், எனக்கு நான் காலேஜில் போய் நான் நல்லா படிச்சிருவேன் சார், நான் 12th தான் மார்க் குறைவாக எடுத்துருக்கேன், அதனால தான் ரவுண்ட் 3 வந்திருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் அந்த காலேஜில் படிக்கணும், இந்த காலேஜில் படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்குது சார். அப்போ டயர் 1 காலேஜில் ரவுண்ட் 3க்கு அதாவது சீட் மேட்ரிக்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான டவுட்டாக பசங்க மத்தியில் இருக்குது. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது ரவுண்ட் 3ன்னு சொல்லும் போது நேற்றுக்கே நம்ம இந்த வேகன்சி லிஸ்ட், லாஸ்ட் இயரோட வேகன்சி லிஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரவுண்ட் 3யை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த வேகன்சி லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேகன்சி லிஸ்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வாஷ் அவுட் ஆகிருக்கும். அதாவது டயர் 1 காலேஜ் அப்படியே என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ஓட வாஷ் அவுட் ஆகி எடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ரவுண்ட் 3ல வரீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப முக்கியமாக சார் நான் டயர் 1 காலேஜ் தான் சார் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த ஆசை நீங்கள் ரவுண்ட் 2ல அதாவது பசங்க மேபி சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது மிஸ்டேக் விட்டுட்டு மேபி யாரும் எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா 17ஆம் தேதி வேகன்சி லிஸ்ட் வரும்ல, அப்போ நமக்கு தெரிய வரும். ஆனால் மேக்ஸிமம் டயர் 1 காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ள சில காலேஜஸ் வச்சுருப்பீங்க, சரியா? யாரும் கவர்மெண்ட்லேருந்து இது டயர் 1, இது டயர் 2, டயர் 3ன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் யாரும் பிரிக்கல. நம்மளாம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மாணவர்களும் பெற்றோர்களும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அந்த காலேஜ் மேலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டயர் 1, டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக தான் எடுத்துக்கிறோம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயர் 1 காலேஜஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிற காலேஜில் சீட்ஸ் இருக்காது. அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, டயர் 2 காலேஜில் நல்ல கோர்சஸில் சீட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட் வந்தோடனே பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு டயர் 3 காலேஜஸில் ஜோனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு, சரியா, சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ ஜோனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு நமக்கு பிடிச்சமான கோர்ஸ் எடுத்து படித்தோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் பிளேஸ்மெண்ட் ஆகிடலாம். அப்படி இல்லைன்னா தான் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகலாம். ஏகப்பட்ட காலேஜஸ் இப்போ டொனேஷன் இல்லாமல் என்னாச்சு பார்த்தீங்கன்னா போடக்கூடிய காலேஜஸ் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸில் கண்டிப்பாக சீட்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நம்பி நீங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்காதீங்க. தயவு செய்து ரவுண்ட் 3 பசங்க நிறைய பேர் போய் ஜாயின் பண்ண போகிற இடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸாக தான் இருக்கும். அங்கே தான் ஃபீஸ் குறைவாக இருக்கும், அங்கே தான் ஃபீஸ் குறைவாக இருக்கும்னு சொல்லிட்டு, சரியா? அப்போ சும்மா பேருக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியரிங் படித்து முடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸில் அதுவும் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்களேன், முக்கியமான கேம்பஸில் சீட்ஸே இருக்காது. முக்கியமான கேம்பஸ் நம்ம சொல்கிறது என்னென்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பிட் கேம்பஸு, ஒருவேளை மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் கேம்பஸு, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரீஜனல் கேம்பஸ், அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ரீஜனல் கேம்பஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த ரீஜனல் கேம்பஸ்லாம் நம்ம என்ன பார்த்தா செலக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த ரீஜனல் கேம்பஸ்லேயும் முக்கியமான கோர்ஸில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்காது. அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3யோட பெரிய ப்ராப்ளமே, ஓகேவா? அப்போ நல்லபடியாக அதாவது ஜோனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ ஒரு டயர் 3 காலேஜஸில் நீங்கள் படிச்சுட்டு, சரியா, நல்ல கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே அங்கே பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் காலேஜில் போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? அதனால் 17ஆம் தேதி வேக்கன்சி லிஸ்ட் நமக்கு வந்துடும். டயர் 1 காலேஜஸில் மேக்ஸிமம் சீட்ஸ் இருக்காது. அதனால் உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்து நல்லபடியாக சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காலேஜில் கொண்டு போய் உட்கார வரைக்கும் நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் ஒன்ஸ் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு டிசிஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.